சென்னிமலை ஈஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் நாளைக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. யாகத்துக்கு போட வேண்டிய நவதானியம் வேறு இதெல்லாம் லேடிஸு ஜென்ஸு நிறைய பேர் கொண்டாந்தாங்க. அதெல்லாம் கொண்டாந்ததுக்கப்புறம் பூஜை பண்ணி அந்த யாகத்துக்குள்ளே போட்டாங்க. அந்த இடத்துல இருக்கும்போதே ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இது பண்ணிட்டுங்க கோயிலுக்குள்ளேயுமே போய் நல்லா பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நாளைக்கு நம்ம போக முடியுமா போக முடியாதான்னு தெரியலிங்க. கூட்டம் பயங்கரமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்னங்கிறாங்க, நிறைய விசேஷம் இருக்குது அதனால் கூட்டம் பெருசாக இருக்காதுங்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலிங்க. அதனால் இன்றைக்கே போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. நாளைக்கு காலையில் போய் பார்க்குறதுங்க. பக்கத்தில் போய் சாமி கும்பிட முடிஞ்சால் கும்பிட்டுக்கிறதுங்க. முடியலன்னா வெளியிலே நின்று நல்லா சாமி கும்பிட்டு வந்துடலாங்கிற பிளானில் தான் இருக்கிறேங்க. அப்போ இன்றைக்கே நான் பார்த்திங்கன்னா நல்லா சாமி கும்பிட்டாச்சுங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு விஐபி டோக்கன் கொடுத்துருக்குறாங்க ஒரு 400 பேர்த்துக்கு. அவங்களவே பார்த்திங்கன்னா 3 மணி டு 5 மணிக்குள்ளே வர சொல்லியிருக்கிறாங்களாமாங்க. இதுதான் அந்த விஐபி டோக்கனு. அதனால் நம்மளாம் முன்னாடியே போயிடணுங்க.